ரிஷபம். ரிஷபராசிக்காரங்களுக்கு தான் கொஞ்சம் குழப்பமான வாரமாக இருக்கும். வாரம் முழுவதும் ராசிநாதன் சுக்கிரன் அங்கே கேதுவோடு இணைந்து நீச்ச நிலையில் இருக்கிறார். ஏன்னா 5ஆம் இடம் சுபத்துவமாக தான் இருக்குது. ஒரு நிவர்த்தி இருக்கும். என்ன ஒன்று, ஆரம்பத்தில் எல்லாம் குழப்பமாகவே முடிஞ்சு அன்றன்றைய காலையில் பகல் முழுக்க கொஞ்சம் குழப்பம், அப்புறம் பகலுக்கு பிறகு வரக்கூடிய தன்மைகள் எல்லாமே கொஞ்சம் ஓரளவுக்கு எதையும் சமாளிக்கக்கூடிய தன்மைகளில் இருக்கக்கூடிய நினைவு உண்டு. ஆகவே முதல்ல எதையும் யோசித்து செய்ய வேண்டிய அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக ரிஷபராசிக்காரர்களுக்கு உண்டு. எல்லாத்தையும் யோசித்து தான் செய்யணும். அப்படி ஒன்று எடுத்தேன் கவிழ்த்தேன்னு எதையும் செஞ்சிடக்கூடாத ஒரு அமைப்புகள் கண்டிப்பாக இப்போது இருக்கும். ஆகவே கொஞ்சம் கவனமும் நிதானமும் பொறுமையும் தேவைப்படுகின்ற வாரமாக இந்த வாரம் அமைஞ்சிருக்கு. சனியும் பார்த்தீங்கன்னா புதனை பார்க்குறாரு, சூரியனை பார்க்குறாரு. இந்த அமைப்புகள் தந்தையின் அமைப்புகளில் கொஞ்சம் நல்லா இல்லாத நிலைகளில் கொடுக்கும். அப்பாவுடைய ஆரோக்கியத்தை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. அப்பா கூட கொஞ்சம் முட்டல் மோதல் முரசல் போன்றவைகள் இப்போது அனைத்து ரிஷபராசிக்காரர்களுக்கும் ஏதாவது ஒரு நிலைமையில் வரும். அப்பாவோட கூட இல்லை, அப்பாவுடைய சொத்துக்கள் அந்த அமைப்புகளில் வில்லங்கங்கள், பங்காளி தகராறுகள், அப்பாவால் வந்தவர்களான சித்தப்பா பெரியப்பா மக்கள் மற்றும் அத்தைமார்கள் இவர்கள் எல்லாம் கொஞ்சம் ஏதேனும் ஒரு நிலைக்கு கொஞ்சம் கஷ்டங்களை கொடுக்கக்கூடிய தன்மைகள் தான் இருக்கும். ஆகவே எப்படிப்பட்ட நிலைமையிலையும் பெரிய அளவுக்கு சோகங்கள் இல்லை என்றாலும் கூட முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும் என்பதை அப்படியே கருத்தில் கொண்டு உங்களுக்கு யார் தீங்கு செய்கிறாங்களோ அவங்களுக்கு அடுத்து அவங்களுக்கே தீங்கு செய்யும் என்பதை மனதில் இருத்தி கொள்ள வேண்டிய ஒரு வாரமாகவே இந்த வாரம் இருக்குது. பெரிய சோதனைகள் எது இருக்காது. இன்னும் ஒரு 2 வாரம் கழித்து ராசிநாதன் 6ஆம் இடத்துல ஆட்சியாக வரப்போகிறார். அப்போது எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்துவிடும். ஆனாலும் ஒன்று சொல்லுவேன், ராசியில் குரு இருக்கிறதுனால பெரிய சோதனைகள் எதுவும் வராத நல்ல அமைப்புகள் உள்ள ஒரு நிரந்தரமான நல்லவைகள் இருக்கக்கூடிய நல்ல வாரமாகவே இந்த வாரம் ரிஷபராசிக்காரர்கள் எல்லாருக்குமே அமைஞ்சிருக்குதுங்க.